பையனை வந்து போலீஸ்காரால தாக்கப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம். இங்கே அட்மிஷன் போட மாட்டேன்ட்டாங்க. உடனே ஜிஹெச் கூட்டிட்டு போனோம். அங்கேயும் அட்மிஷன் போட மாட்டேன்ட்டாங்க. 2 இடத்துல மாற்றி மாற்றி எங்களுக்கு அட்மிஷனே போடல. சமுதாய மக்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைக்கு அட்மிஷன் போட சொல்லி இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்துருக்குறோம். பையனுக்கு வந்து மேலே பயங்கரமான காயத்தினால உள்ள ரத்தம் கட்டி போயிட்டு இருக்குது. கட்டி போனதுனால இப்போ காது ஜவ்வெல்லாம் அறுந்துட்டு இருக்குது பையனுக்கு. அந்த காது ஜவ்வு அறுந்ததுனால 2 வாரம் பொறுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 வாரம் பொறுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து அவன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இப்போ மெடிசன்லாம் போட்டு அவன் உடம்பு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் மனித உரிமை ஆணையத்துக்கு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும். எங்களுக்கு சட்டப்படி அவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து இந்தமாரி புள்ளியை வந்து இவ்வளோ தண்டனைக்குள்ள ஆளாக்கியிருக்கிறாங்க. உடம்பெல்லாம் பயங்கரமான காயம். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும். போலீஸ்காரங்க செய்த தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் எங்களோட முடிவு. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இதே வந்து பொதுமக்கள் இந்த மாதிரி காரியம் செஞ்சுருந்தா விட்டுருப்பாங்களா? அவங்க வந்து நீதி அதிகாரத்தை வந்து கையில் எடுத்துக்கின்னு போதையெல்லாம் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணி நாங்கள் எவ்வளோ மடுக்கிறோம். எங்கள் பையனை விடுங்க சார், அந்த பையன் மேலே தப்பு இருக்கா சார் சொல்ல கேட்கவே இல்லை. விசாரணைக்கு தான் நாங்கள் இட்டுன்னு போகிறோம், விசாரணைக்கு தான் இட்டுன்னு போகிறோன்ட்டு அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. இட்டுன்னு போயிட்டு நீ இல்லைடா நீ போடா வீட்டுக்கு 10 ரூபாய் கையில் கொடுத்து துரப்பாக்கத்தாண்ட இட்டுன்னு வந்து விட்டுட்டுருக்குறாங்க. ஆனால் அவனை வந்து சாவடிக்கணும்னு சொன்னாங்களாம். இட்டுன்னு போய் எங்கன்னா ட்ரெயின் போகிற இடத்துல இத்தனைக்கும் இட்டுன்னு போய் ஸ்டேஷனில் கூட விசாரிக்கலாம். அவனை இட்டுன்னு போய் ட்ரெயின் போகிற இடத்துல போய் இட்டுன்னு போய் விசாரிச்சாங்க. விசாரித்து அவ்வளோ அடி அடிச்சிருக்கிறாங்க. குழந்தை மேலெல்லாம் காயம். அவனால் முடியாத இப்போ தப்பு பண்ணியிருந்தா உடனே அவனை இட்டுன்னு போயிருப்பாங்கல்ல. அவன் தப்பு பண்ணாதன்னு வச்சு தானே அவனை வந்து இந்தமாரி காயப்படுத்தி அவனை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சட்டப்படி தப்பு. இதுக்கு நியாயம் கிடைக்கணும். இது நீதியாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்க. இது போலீஸ்காரங்கன்னா பொதுமக்கள்னா எல்லாருக்கும் ஒரே இது சட்டம் வேணும். இது அநியாயம். இது குழந்தை இட்டுன்னு போய் இந்தமாரி யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்தமாரி காரியம் யாருக்கும் நடக்கக்கூடாது. எங்களுக்கு நடந்த மாரி யாருக்கும் நடக்கவும் கூடாது. இதுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். நாங்கள் கண்ணகி நகரில் இருக்கிற துரப்பாக்க பகுதியில் இது வந்து ரொம்ப கொடுமை. கண்ணகி நகர்னாலும் ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க, கேவலமாக பார்க்குறாங்க. இது வந்து அநியாயமாக இந்தமாரி பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து சட்டப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கணுங்க. அதுதான் எங்களுக்கு முக்கியம். என் புள்ள வந்து ரொம்ப இப்போ வந்து உயிருக்கு போராடி தான் இப்போ வந்து கொஞ்சம் தேறி இருக்கிறான். ஆனால் இருந்தாலும் காது ஜவ்வெல்லாம் அறுந்துட்டு இருக்குது. அது எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குதுங்க. இந்த வயசில் 17 வயசு ஆகுது. 17 வயசில் இவ்வளோ பெரிய கொடுமை. அவன் என்ன பண்ணான்? அவன் ஒன்றுமே பண்ணலையே. அநியாயமாக இட்டுன்னு போய் இந்தமாரி பண்ணியிருக்கிறாங்கல்ல. இது வந்து அவங்க செஞ்சதுனால இதை மறைக்கிறாங்க. ஆனால் யாருன்னு கூட காட்ட மாட்டேன்றாங்க. 6 பேர் கொண்டு போனாங்க. ஆனால் 6 பேரில் 2 பேர் 3 பேரை தான் காட்டுறாங்க. எங்ககிட்ட காட்டணும் இல்லை யாருன்ட்டு. அதை காட்டினா நாங்கள் இவங்க தான் செஞ்சாங்க தப்புன்னு சொல்லுவோம்ல. எங்ககிட்ட காட்டாதே அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து நாங்கள் மனித உரிமை கமிஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து தான் எங்களுக்கு எதுனா ஒரு நல்ல முடிவு சொல்லணும்.